சில குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 11th ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லோரும் எக்ஸாம் எப்படி ரைட் பண்ணிங்கன்னு கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக டஃப்பாக ஆவரேஜாக எப்படி இருந்துச்சுன்னு கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதனால தான் ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாச்சும் கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் வர மாதிரி கொஷின்ஸ் வந்திருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா அது என்ன கொஷின் அப்படின்னு. உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன கொஷின் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கப்பா. அண்டு உங்களுக்கான ஆன்சர் கீ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்கப்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களால் வீடியோஸ் மட்டும் பார்த்து படிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிடுவோம். அப்புறம் உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ போய் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் நீங்கள் 12th போவீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது நம்ம குரூப், நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஃபைனல் எக்ஸாம்னு நினைக்கிறேன், மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அதுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். திரும்பவும் நான் அனுப்புகிறேன்ப்பா. இன்றைக்கி நான் கொஞ்சம் வீடியோஸ் போடுவேன். 2 marks 3 marks 5 marks அந்த மாதிரி சம்திங் நான் இன்றைக்கும் ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாம் படிச்சுக்கோங்கப்பா. ஸோ எல்லா கொஷினும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் போட்டு எல்லாமே கரெக்டாக படிங்க. ஃபைனல் எக்ஸாம் தானே அப்படின்னு ஜாலியாக இருந்துடாதீங்க. ஸோ படிச்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ உங்களுக்கு டிலே ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஆன்சருக்கு அனுப்பி ஏன் இவ்வளோ டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 1:05 சம்திங் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன்ப்பா. எக்ஸாம் வந்து உங்களுக்கு 1க்கு முடியுமா, 1க்கு முடிஞ்சு நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் ஆன்சர் கீ வாங்குவேன். ஸோ அவங்க 1க்கு முடிஞ்சு ஆன்சர்ஸ்லாம் தேடி அதை பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி எனக்கு அனுப்ப பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன்ப்பா. ஸோ அதனால தான் லேட் ஆகுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு டிலே பண்ணாமல் டக்குன்னு அனுப்பி ட்ரை பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங். உங்களுக்கான அடுத்த எக்ஸாம் மேத்தமேட்டிக்ஸ். அதுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கும். போய் செக் பண்ணி பார்த்து எல்லாமே கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்ப்பா. எல்லா எக்ஸாமும் நல்லா ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாமும் நல்லா ரைட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் அது என்னென்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. என் செய்தி ஏதாச்சும் அப்டேட் தெரிஞ்சால் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும். இந்த போர்ஷன்ஸ்லேயே கவர் ஆகாமல், சிலபஸ்லேயே கவர் ஆகாமல், இல்லை புக்லேயே இல்லாமல் கொஷின்ஸ் பிரிண்ட் பண்ண நிறைய மிஸ்டேக்ஸாக இருக்குது, முழுசாக எண்ட் ஆகலை, இல்லை பிரிண்டிங் மிஸ்டேக், இல்லை வேர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ் ஆகுது சம்திங் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான்ப்பா கிரேஸ் மார்க் கொஷின்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அட்டன் பண்ணலன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. ஸோ ஆன்சர்ஸ் தெரியுதோ இல்லையோ எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் பண்ணுறதுக்குள்ள உங்களால் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ மறக்காம அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. நம்ம கௌதம் நேட்டு போய்ட்ட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா பாய் செல்லகுட்டீஸ்.